நமசிவாய. அதாவது நமக்கு நிறைய விரயமாகும் இல்லையா? நிறைய பேருக்கே பார்த்தோம்னா தேவையில்லாத செலவுகள் ஆகும். அது மாதிரி தேவையில்லாத செலவெல்லாம் ஆகாமல் இருப்பதற்கு மணி அப்படிங்கிறது ஒரு சுழற்சி தான். மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், மகாலட்சுமி செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லி வைத்ததற்கு உண்டான காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமுமே தோண்ட தோண்ட தான் ஊறும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு பணமுமே சுழண்டு கொண்டே இருந்தால்தான் நமக்கு மணி இஸ் எனர்ஜி நம்ம சொல்லக்கூடியது. இப்போ பணம் இருக்கு. இந்த பணத்தை நீங்க ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறீங்க. காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா, காலையில எழுந்த உடனே இல்லை, நீங்க ஒரு தடவை எக்ஸ்பென்சஸ் பண்றீங்க. இப்போ எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட ஒரு பணம் கொடுக்குறீங்க. நிறைய இப்போ ஜிபே ஆயிடுச்சு. கேஷா கொடுக்கும்போது நல்ல பலன் தரும். ஜிபேவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. கேஷ் நிறைய ட்ரை பண்ணிருக்கோம். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்ல எல்லாம் இருக்கு. ஸோ சென்று வா திரண்டு வா, மனசுக்குள்ளேயே ஒரு 3 தடவை ஒரு பணம் எடுத்து யார்ட்டையாவது கொடுக்குறீங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி, சென்று வா திரண்டு வா, சென்று வா திரண்டு வா, சென்று வா திரண்டு வா என்று சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது அந்த எதிராளிக்கு அந்த பணம் இல்லாம போயிடுமோன்னு நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது. அந்த மாதிரி இருக்காது. அந்த பணம் நன்றாக பறந்து விரிந்து எல்லோரிடமும் சென்று உங்களிடமே நிறைய அதிகப்படியான பணமாக சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு சூஷ்மமான ஒரு விஷயமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப அதிகப்படியான நபர்களுக்கு உபயோகமான ஒரு விஷயம். நமசிவாய்.